நான்வெஜ் இல்லை வெஜ் அப்படின்னாவே பன்னீர் பட்டர் மசாலா ஆர்டர் பண்ணிடுவோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, நட்சத்திரப்பூ, 1 பெரிய வெங்காயம், 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 துண்டு இஞ்சி, 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 பாதாம், 4-5 முந்திரி சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகாவை கூடவே சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கி ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம், கூடவே பெரிய வெங்காயம், கேப்சிகம் இந்த மாதிரி தாள் மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கூடவே 1 கைப்பிடி கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. வெந்தயக்கீரை, 1/2 ஸ்பூன் பால் சேர்த்துட்டு நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் சேர்த்துக்கோங்க. கூடவே கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. குக்கர் மூடி வச்சுட்டு 2 விசில் மீடியம் ஃப்ளேம்லேயும் 1 விசில் சிம்லேயும் விட்டுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெளில வந்துடும். நல்ல கமன்னு பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிரும். கடைசியில் சொன்ன டெக்னிக் மட்டும் மறந்துடாதீங்க. கடைசியாக 1 விசில் மட்டும் சிம்மில் வச்சுட்டு 5 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா சூப்பராக கமன்னு சாஃப்டான சப்பாத்திக்கும் புலாவுக்கும் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.